அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு விருட்சம் யோகால முக்கியமான டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது இப்படி இருந்தா நமக்கு பிரபஞ்சம் வந்து உதவி செய்யாது அப்படின்றது. அது எப்படி அப்படின்னா, சுயநலமா இருக்கிறது. சமீப காலமா ரொம்ப நம்ம வந்து சுயநலமா ஆயிட்டோமோ அப்படின்னு யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு நம்ம இருக்கோம்னு நினைக்கிறேன். ஆனா அதை கூட யோசிச்சு பார்க்க யாருக்கும் நேரம் இல்லை. அதாவது ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து கொஞ்சமாவது உதவணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது. இப்போ ஏன் எதனாலன்னு எனக்கு புரியல. நிறைய விஷயங்கள் வந்து இயற்கையை நம்ம அழிச்சதுனாலயா, இல்ல வந்து நிறைய நம்மளோட வளங்கள் குறைய நம்மளோட வாழ்வாதாரம், நம்மளோட வருமானங்கள் குறையறதுனாலயா, எதனாலன்னு தெரியல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நான் சொல்றது உங்களுக்கே புரியும். கண்டிப்பா நமக்கு வந்து இந்த செய்யணுங்கிற எண்ணங்கள் நிறைய இருந்தது. நான் இப்போ போக போக நாட்கள் வரும் காலத்துல இன்னும் சுத்தமா ஒண்ணுமே இல்லாம போயிடும் போல இருக்கு. எனக்கு கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி இப்ப ஆயிட்டு வருதுங்க. அது மிகப்பெரிய தவறுங்க. ஏன்னா எப்பொழுதுமே நம்ம மனிதர்களோட இயல்பு என்ன தெரியுங்களா, கொடுக்கும் தன்மை தான். அப்படி கொடுக்க 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 தான் பெருகும் அப்படிங்கிறது தான் இந்த பிரபஞ்ச விதி. பிரபஞ்சம் என்ன பண்ணணும்னா, யார் ஒருத்தங்க கொடுக்கணும் நிறைய கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். எப்போ வந்து எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு காலகட்டத்துல ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது பார்க்கும். அதுக்கப்புறம் அது கொடுக்கறத நிறுத்திடும். உங்களால எடுக்கவே முடியாது. எப்படின்னா, இப்போ பாருங்களேன், இப்போ நிறைய சில பேரோட நம்மளோட என்னவா இருக்கும், ஏதோ ஒரு விஷயம் நம்ம வந்து ஒரு வேலைக்காக இருக்கட்டும், இல்ல ஒரு கிளாஸ் ஜாயின் பண்றீங்களா இருக்கட்டும், நமக்கு அதுல எவ்வளவு பெனிஃபிட் இருக்குன்னு தான் நம்ம எல்லாருமே பார்ப்போம். இது மனிதனோட இயல்பு. சோ பார்க்கலாம், தவறே கிடையாது. ஏன்னா இதனால என்ன கிடைக்குது, என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஆனா முழுசா அதுல மட்டுமே நம்ம பார்க்க கூடாதுங்க. எனக்கு என்ன கிடைக்குது அது போதும், எனக்கு என்ன கிடைச்சா போதும், எனக்கு ஃப்ரீயா ஏதாவது கிடைக்குமா, எனக்கு யாராவது ஃப்ரீ கொடுத்தாங்களா, சரி இங்க என்ன கொடுப்பாங்க, அங்க என்ன கொடுப்பாங்க, அவங்க என்ன கொடுக்குறாங்க, எங்கேயாவது கிடைச்சா நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம், நம்ம ஃபர்ஸ்ட் முதல்ல வாங்கி வச்சுக்கணும். அடுத்தான் எப்படி போனா என்ன, அவனை ஏறி மிதிச்சு போட்டு ஃபர்ஸ்ட் பக்கத்துல இருக்கிறதுல எதையும் பார்க்க வேண்டாம். நம்ம அப்பாட்டுக்கு போனோம் வாங்கணும். பக்கத்துல எவன் அடிபட்டா என்ன, எவன் விழுந்தா என்ன, எவன் எக்கேடு கெட்டு போனா என்ன, நான் போய் அவனுக்கு முதல்ல வாங்கிட்டு என்னோட சேஃபா நான் பார்த்துக்கணும். ஒண்ணுமே இல்ல. ஒரு லாக்டவுன் போட்டாங்க அப்படின்னா, நாளைக்கு லாக்டவுன் சொல்லிட்டா போகுது. இன்னைக்கு மார்க்கெட்ல ரஷ், காய்கறி கடையில ரஷ், எல்லா கடைகளும் கூட்டம் குவிஞ்சு இன்னையோட உலகமே அழிஞ்சிடுற மாதிரி அந்த அப்படியே போய் எல்லாத்தையும் வாங்கி அடிச்சு முந்தி அடிச்சு என்ன பண்ண போறோம்? ஒரு லாக்டவுன் ஏங்க, உணவுக்கு அவங்க இருக்கும்னு சொல்லிருக்காங்க, கடைகள் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, இருந்தும் நம்ம போய் அடிச்சு உளுந்து மேல புரண்டு எதுக்கு இந்த அவஸ்தை? ஏன்? அதாவது ஒரு சின்ன விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கிற இந்த சுயநலம் எங்க போய் முடியும் தெரியுங்களா? என்ன ஆயிடும், எப்போதுமே எனக்கு 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 எனக்குன்னு யோசிச்சு 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 நம்ம மத்தவங்க கிட்டதான் அப்படி வெளியாக்கிட்ட நடந்துக்கிறோம்னு நினைச்சு நம்ம குடும்பத்துக்குள்ளயுமே அது நடக்க ஆரம்பிக்கும். நம்ம குழந்தைங்க, ஒய்ஃபா இருக்கட்டும், ஹஸ்பண்டா இருக்கட்டும், நம்ம ரிலேஷன்ஸா இருக்கட்டும், சுத்தி இருக்கிறவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் சுயநலத்தை காட்டி 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 ஒரு காலகட்டத்துல எனக்குன்றது போய் உங்களுக்கு பைத்தியம் முடிச்சு நம்ம உட்காரும். அதுதான் உண்மையிலேயே நடக்கும். எப்பொழுதுமே நமக்கு என்ன நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது அடுத்தவங்களுக்கும் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கணும். எனக்கு வலிக்கிற மாதிரி தான் அந்த உயிருக்கும் வலிக்கும், அந்த உயிருக்கு வலிக்கிற மாதிரி தான் எனக்கு வலிக்கும். அதை நம்ம நினைக்கணும். கொஞ்சமாவது நம்ம இன்னைக்கு இருக்கிற வேலைகள் வலுவிலையும் வருமானம் சம்பாதிச்சாதான் ஓடினாதான் ஓடிக்கிட்டே இருக்கிறதுல கொஞ்சம் நம்ம மனுஷன் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு உணர்வையே மறந்துட்டு நம்ம அந்த உணர்வே நமக்கு இல்லாம போயிடுச்சு. மனுஷன்ற உணர்வே நமக்கு இல்லை. அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. வண்டியில ஃபாஸ்டா போறோம், ஒரு நாய் வந்து பூனை வந்து தொலைச்சிச்சு, அது நம்ம ஏற்றோட பரவாயில்ல, அவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கிறோம். நம்ம கடைசியில அடிச்சு பிடிச்சி ஊந்து வர்றது நம்மளாதான் இருக்கும். சோ கொஞ்சம் யோசிங்க. ஒரு எறும்பு பாக்குறது அந்த காலத்துல எல்லாம் உதவி பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா மயிலர்களை தள்ளிட்டு செருப்பு கூட போடாம நடந்து போறாங்க துறவிகள் எல்லாம். ஏன்னா ஒரு எறும்பு கூட நம்மளால பாதிக்கப்பட்ட கூட. நம்ம இன்னைக்கு அப்படியா இருக்கோம்? எறும்பா மனுஷனே செத்தாலும் கீழே விழுந்து கிடந்தாலும் நம்ம தாண்டிதான் போவோம். அந்த அளவுக்கு சுயநலம் ஆயிப்போச்சு. இப்போ சுயநலம் எங்க எனக்கு கிடைக்கும்னா நீங்க எப்பதான் கொடுக்குற நிலைமைக்கு நம்ம வருவோம். ஃப்ரீயா கிடைக்குமா, எனக்கு இதுல என்ன பெனிஃபிட் இருக்கு, எனக்கு என்ன கிடைக்கும், அப்படி இல்லாம கொஞ்சம் நம்ம லைஃப் ஸ்டைல நம்ம மாத்தணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன கொடுக்கலாம், கொஞ்சம் கொடுத்துப்பா. அது சின்ன பொருளா இருக்கட்டும், ஒரு பென்சிலா கூட இருக்கட்டும், மனசார ஒரு வாட்டி தான் நீங்க வாங்கி மாத்தணும். கொடுத்துதான் பாருங்க. எப்பொழுதுமே கேட்கிற தன்மையில இருக்கவே இருக்காதீங்க. கொடுக்குற தன்மைக்கு வாங்க. என்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்க, நான் பிச்சைக்காரங்க, நான் ரோட்ல கிடக்குறேங்க அப்படின்னா கூட, மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லைன்னா கூட நல்ல எண்ணங்களை கொடுக்கலாம், நல்ல வாழ்த்துக்களை கொடுக்கலாம். நீங்க வாழுங்க, நல்லா சந்தோஷமா வாழுங்கன்னு சொல்லி நம்ம கிட்ட வார்த்தைகள் இருக்கு, எண்ணங்கள் இருக்கு. எண்ணம் நல்லதான வார்த்தை தானா நல்லதா மாறி வரும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுக்கலாம். அதனால யாருக்குமே இறைவன் வந்து கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லவே முடியாது. நம்ம இறைவன் எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. தயவு செய்து சுயநலம் ஒரு நான் ரொம்ப அப்படி நல்லவன் அப்படின்றதுக்காக நான் இதை சொல்ல வரல.
இதை நிறைய என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து என்னோட தவறுகளை மாற்றி அமைச்சுக்கிட்டு வரேன். ஸோ அதை போல நம்ம சுயநலமா பண்ண நம்ம இப்படி பண்றோமே நமக்கு மனசாட்சி ஒரு காலகட்டத்துல கேள்விக்கு ஒரு ஸ்டேட்ல எல்லாத்தையும் வாங்கி குவிச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னே நமக்கு தெரியாம போயிடும். அதோட பலனும் இல்லாம போயிடும். இதெல்லாம் வாங்கியாச்சு, எல்லாம் பணம் ரெடி பண்ணிட்டேன், வீடு வாழ்றதுக்கு ரெடி பண்ணிட்டேன், 10 வருஷம் கழிச்சு ஃபியூச்சர் நான் செட்டில் ஆகிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன். நம்ம இருக்கணும்ல, நம்ம இருந்தாதான் அதை அனுபவிக்கிறதுக்கு. இல்ல நோய் எல்லாம் பண்ணிட்டு நம்ம நோய் வந்து ஓரமா படுத்துக்கணும். இதுதான் நான் நம்மளோட சேனல்ல வினோதிய சித்தம்ன்ற படத்துல பார்க்க சொல்லி எல்லாருக்கும் நான் போட்டிருந்தேன். ஸோ ஃபியூச்சர் பிளான் பண்ணி வைக்கலாங்க, ஆனா அதை நடத்தி கொடுக்கறது இறைவன் ஒருவனால தானுங்க முடியும். ஸோ நாளைக்கு இல்லைங்க, அடுத்த செகண்ட் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதுல எதுக்கு இந்த சுயநலமான வாழ்க்கை? கொஞ்சம் யோசிங்க. பேசிக்காவே என்னோட நேச்சர் அப்படி கிடையாது. இருந்தாலும் என்கிட்டயும் இருக்கிற சில சுயநலங்களை நான் கண்டிப்பா மாத்தி அமைச்சுக்கிட்டு தாங்க இருக்கேன். ஸோ தவறுகள் வந்து நம்ம கிட்ட இருக்கிறது சகஜம்தான். ஆனா அது அப்படியே நம்ம இருக்க விட்டுறக்கூடாது. நம்ம மாறுறோமா, அதுல இருந்து உணர்றோமா, அதுதான் முக்கியம். கொஞ்சமாவது நம்ம யோசிக்கணுங்க. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நான் வந்து ஒரு ஸ்கூல் கூட்டிட்டு போறேன். என்னோட டாக்டரை பார்த்தீங்கன்னா இந்த டிராபிக்ல போற அப்படியே எதிர்க்க வரவங்க அந்த குழந்தைங்க கூட்டிட்டு வராங்களேன்னு கூட நிக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவ்வளவு ஃபாஸ்ட்ல அடிச்சு தடுத்து போயிட்டே இருக்காங்க. ஒரு குழந்தை வண்டியில் வச்சிருக்காங்களா, இதெல்லாம் பாக்குறதுக்கு கூட அவங்களுக்கு நேரமும் இல்லை. அவ்வளவு ஃபாஸ்ட்ல போறாங்க. நானும் எவ்வளவு நேரமா நான் அந்த சிக்னல்ல நிக்கிறேன். ஸோ ஒரு தாண்டி போனா வழியே விடல. ஸோ அப்படி அடிச்சுட்டு போறாங்க. ஏன் ஒரு நிமிஷம் ஏங்க உங்களுக்கு வண்டி பஞ்சர் ஆச்சு நின்றுட மாட்டீங்களா? சிக்னல்ல 1 hour நிக்க மாட்டோமா நம்ம? இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். அந்த மாதிரி அப்ப எப்படியோ போட்டோம், அவன் எதிர்க்க வரவன் எப்படியோ போட்டோம்னா, இதே போல இன்னொரு மனிதருக்கு நீங்க வந்து அப்படிதான் தெரிவிங்க. எதிர்க்க வரவன் எப்படியோ போட்டோம், நமக்கும் அதே தான் நடக்கும். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதைத்தான் நம்ம வாங்கிப்போம். எதை கொடுக்குறோமோ அதையே பெறுவோம். நல்லதை கொடுத்தா நல்லதை பெற போறோம், கெட்டதை பண்ணோம்னா கெட்டதை தான் பெற போறோம். அடுத்தவங்களுக்கு வலி வேதனை ஏற்பட வச்சோம்னா கண்டிப்பா நம்மளும் அதை தான் அனுபவிப்போம். அடுத்தவங்களை ஏமாத்தலாம் நம்ம எப்படிலாம் பிளான் போடுறோமோ அதே போல நம்ம ஏமாறப்படுவோம். யாராலையும் தெரியாது. நான் ஒருத்தங்களை போனோம்னா எனக்கு பண்றதுக்கு அங்க 10 பேர் ரெடி ஆவாங்க. ஸோ தயவு செய்து கொஞ்சம் யோசிங்க. இருக்கிற காலகட்டம் ரொம்ப ஷார்ட். எல்லாமே வாரி கொடுத்து எல்லாமே பண்ண முடியலனாலும் கொஞ்சம் சுயநலமா இருக்கமோன்னு நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நிச்சயமா இந்த சுயநலத்துல இருந்து நம்ம வெளில பிரபஞ்சம் கொடுத்துட்டே இருக்குங்க. யாரு கொடுக்குறாங்களோ அவங்க கொடுத்தாங்க பிரபஞ்சம் இருக்கும். பிரபஞ்சம் எனக்கு வேலை செய்யல, நான் கேட்டதை கொடுக்கலன்னா நம்ம கிட்ட என்ன குணம் இருக்குன்னு பாருங்க. நல்லா போய் பயங்கர அறிவாளின்னு நினைப்பு, பயங்கர ஷார்ப்னு நினைப்பு. நம்ம இருக்கலாம் கொடுக்குறவங்க இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, இன்னி டைம் புத்தியை போட்டு தேவையில்லாத ஏமாத்த விஷயத்தை யோசிக்கிறது. யார என்ன பண்ணலாம், இவன்கிட்ட எப்படி பேசினா வேலை நடக்கும், அவன்கிட்ட எப்படி பேசினா வேலை நடக்கும், எதுவுமே தேவையில்லைங்க. நமக்கு மேல பிளான் போடுற ஒருத்தர் இருக்கா. நீங்க என்ன பக்கா பிளான் போடுங்க, 0ல தான் முடியும். நமக்கு மேல பிளான் போடுறோம் பாத்தீங்களா, அவங்க அதை விட பயங்கரமா பிளான் போடுவோம். அதனால தயவு செய்து சுயநலம் அப்படிங்கறது கொஞ்சம் தள்ளி வைங்க. இருக்கட்டும், தேவையானதுக்கு சுயநலமா இருந்துக்கங்க, அது உங்களோட விருப்பம். ஆனா தயவு செய்து கொஞ்சம் அந்த சுயநலத்தை தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் பொதுப்படையா பாருங்க. 4 பேர் அவங்களும் மனுஷங்க தான் அப்படின்றத பாருங்க. கொஞ்சம் அடுத்தவங்களுக்கும் கொஞ்சம் வழி விடுங்க. என்ன முடியுமோ அதை செய்யுங்க. சின்ன உதவிகள் அப்படியே போனா போதும், என் வாழ்க்கை போனா போதும். என்னமோ இந்த டைட்டானிக் படத்துல கொஞ்சம் பேரை தான் காப்பாற்ற முடியுன்ற மாதிரி அந்த நெக் ஆஃப் மொமெண்ட்ல வந்து எல்லாம் அடிச்சு புடிச்சு ஏறுவாங்க பாருங்க, அந்த மாதிரி அடிச்சுங்க. இப்போ நமக்கு அடுத்தவங்க எக்கடி போனா நான் சேஃபா உயிரோட இருந்தா போதும். அதை போலதானே அந்த உயிர்களும். சோ அப்படி ஒரு நிலவரம் வந்தா கூட அட்லீஸ்ட் சொல்லலாம், என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லாததுக்கெல்லாம் சுயநலமா இருப்பாங்க. அப்படியே கம்முன்னு இருப்பாங்க, சைலண்டா இருப்பாங்க. என்ன வேணாலும் நடக்கட்டும், நமக்கு என்ன காதுலயே கேட்காத மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் சில பேர், நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏதோ எனக்கு தெரியாது அப்படியா கேட்டீங்க அப்படின்னு சொல்றவங்களா இருக்காங்க. தயவு செய்து அதை நம்ம கொஞ்சம் மாத்திக்கிட்டு கண்களை திறந்து என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பாருங்க. இதுல என்ன நம்மளால பங்கெடுக்க முடியும், எதுவுமே பண்ண முடியலையா, அவங்களை நல்லா இருக்கணும்னால வாழ்த்துங்க. குறைஞ்சபட்சம் வாழ்த்துக்களை கொடுங்க. உங்க வாழ்க்கை மாறுறத பாப்பீங்க, பிரபஞ்சம் அள்ளி கொடுக்கறத பாப்பீங்க. அது பார்த்துக்கிட்டே இருக்கோங்க, பயங்கரமானது. பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கும், இவன் என்னதான் பண்றான், எவ்வளவுதான் சுயநலமா போறான் பார்க்கலாம் நம்மன்னு. ஒரு காலகட்டத்துல வச்சு நல்லா செய்யும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வச்சு நல்லாவே செய்யும். அப்புறம் யோசிச்சு கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு ஆயிடக்கூடாது. கொஞ்சம் உணர்தலோட புரிதலோட மனிதாபிமானத்தோட வாழ பழகுங்க. நன்றி, வணக்கம்.